வணக்கம் நண்பர்களே. நவகிரக பரிகார ஸ்தலங்கள் சென்னையில் எங்கெங்கே உள்ளது, அதுக்குரிய வழிபாட்டு முறைகள் எப்படி அப்படிங்கிறத இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேது பரிகார ஸ்தலம் போரூர் அருகே கருகம்பாக்கம் அப்படிங்கிற ஊரில் திருநீலகண்டேஸ்வரர் அப்படிங்கிற ஆலயம் இருக்குது. இங்கே ராகு கேதுவிற்கான சர்பசாந்தி செய்கிறாங்க. அதே நேரத்தில் சென்னையிலேயே ராகுகேதுவிற்கான ஹோம நிவர்த்தி சர்பசாந்தி இங்கு மட்டுமே நடைபெறும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்கே உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய் பரிகார ஸ்தலம் பூந்தமல்லி அந்த ஊரில் வைத்தியநாத சுவாமி கோவில் இருக்குது. செவ்வாய்க்கிழமை சாயப்பொழுதில் இங்கு உள்ள சிவபெருமானுக்கு அபிஷேகம் மற்றும் சிகப்பு வஸ்திரம் சாத்தி துவரம்பருப்பு வேக வைத்ததை 20 பேருக்கு தானம் செய்கிறது மூலியமாக செவ்வாயால் ஏற்படும் தாக்கம், அதே நேரத்தில் செவ்வாய் தோஷ நிவர்த்திக்கான முழு பரிகாரம் செய்யப்படும். சந்திரன் பரிகார ஸ்தலம் சோமநாதீஸ்வரர் கோவில் வளர்பிறை திங்களில் பௌர்ணமி காலகட்டங்களில் தயிர் சாதம் தானம் செய்வது மூலமாக தாயார் ஆரோக்கிய பிராப்தி பெறுகிறாங்க, ஜாதகரும் ஆரோக்கிய பிராப்தியை பெற முடியும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. சோமங்கலம் தாம்பரம் பக்கத்தில் கிஷ்கிந்தா போகிற வழியில் இந்த கோயில் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னாக்கா குன்றத்தூர் வழியாகவும் இதுக்கு போகலாம். புதன் பரிகார ஸ்தலம் கோவூர் சுந்தரேஸ்வரர் ஆலயம் போரூர்லேருந்து குன்றத்தூர் போகிற பாதையில் இருக்குது. புதன்கிழமை சுந்தரேஸ்வரருக்கு அபிஷேகம் செய்து பச்சை வஸ்திரம் சாத்தி 20 பேருக்கு பச்சை பயிர் தானம் செய்கிறது மூலமாக நன்மைகள் ஏற்படும். சனிப்பரிகார ஸ்தலம் பல்லாவரம் அருகே உள்ள பொழுச்சலூர் சனிக்கிழமை சனி ஓரையில் சனி பகவானுக்கு அபிஷேக அர்ச்சனைகள் செய்கிறாங்க. அதே நேரத்தில் சிவபெருமானுக்கும் அம்பிகைக்கும் செய்கிறாங்க. இதன் மூலியமாகவும் சனிப்பிரதி செய்யலாம். சனிப்பிரதி ஹோமம் தனித்தும் செய்யப்படுது. குரு பரிகார ஸ்தலம் அப்படின்னா ராமநாதேஸ்வரர் அப்படிங்கிற கோவிலில் பண்ணுறாங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் குன்றத்தூர் பக்கத்தில் தான் இருக்குது, போரூர் பக்கத்தில் இருக்குது. கொண்டக்கடலையை வேக வைத்து 20 பேருக்கு தானம் செய்வதன் மூலமாகவும் வியாழக்கிழமை தோறும் இங்கே குரு பகவானையும் சிவனையும் வழிபட்டு வருவதன் மூலமாக நன்மைகள் ஏற்படும். மற்றும் ஒரு குரு பரிகார ஸ்தலமாக திருவள்ளிதாயம் திருவள்ளீஸ்வரர் கோயில் குரு நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கிறார். அங்கேயும் இதே போல் சந்தனக்காப்பு பண்ணி குரு பகவான் நின்ற கோலத்தில் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு சந்தனக்காப்பு பண்ணி 20 பேருக்கு கொண்டக்கடலை வேக வைத்தது தானம் பண்ணணும். கொண்டக்கடலை மாலை சாத்தி வழிபடணும். அதே நேரத்தில் நெய் தீபம் ஏற்றியும் வழிபடலாம். ராகு பரிகார ஸ்தலம் குன்றத்தூர் அருகே நாகேஸ்வரர் கோவில் அப்படின்னு அந்த கோயில் பேர். சேக்கிலார் பெருமகனார் கட்டின இந்த கோயிலுக்கு ராகு காலத்தில் சிறப்பு பூஜைகள் நடக்குது. அதுக்கப்புறம் சுக்கிரன் பரிகார ஸ்தலம் வெள்ளீஸ்வரர் கோயில் மாங்காடு காமாட்சியம்மன் கோயிலுக்கு பின்னாடி இந்த கோயில் இருக்குது. சுக்கிரனுக்கு கண் பார்வை அளித்த இடம் அப்படிங்கிறதுனால இங்கே கண் பார்வை பாதிக்கப்பட்டவங்களும் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டவங்களும் சிறுநீரக கோளாறு இருக்கிறவங்களுக்கும் இங்கே மிகச்சிறந்த வழிபாட்டு ஸ்தலமாக இது இருக்குது. வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிர உரைகளில் சுக்கிர பகவானிற்கு அதாவது சிவபெருமானுக்கு அபிஷேகம் அர்ச்சனைகள் செய்கிறது மூலியமாக மாற்றங்கள் பெறலாம். திருமண தடையும் நீங்க பெறும் புத்திரபாகியமும் பெறலாம். அதுக்கு அடுத்தபடியாக போரூர் கொளப்பாக்கம் அங்கே அகத்தீஸ்வரர் ஆலயத்தில் ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஓரையில் சூரிய பகவானிற்கு அபிஷேகம் சந்தனக்காப்பு தாமரை மலர் கொண்டு பூஜிக்கிறது சிகப்பு வஸ்திரம் சாத்தி வழிபடுறது மூலியமாகவும் நன்மைகள் ஏற்படும். அதுக்கு மற்றொரு சூரிய பரிகார ஸ்தலமாக மீஞ்சூர் அருகே உள்ள ஞாயிறு கோயில் அப்படிங்கிற ஊர்லேயும் இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா 6 நெய் தீபம் ஏற்றணும். கோதுமை தானியம் பரப்பி 6 நெய் தீபம் ஏற்றி வழிபடணும். அதே நேரத்தில் சூரிய பகவானிற்கு தாமரை மலர் கொண்டு பூஜிக்கலாம். கோதுமை தானியம் கொடுத்தும் சிகப்பு வஸ்திரம் சாத்தியும் வழிபடுவதன் மூலமாக சூரியனின் முழு அருள் கிடைக்கப்பெற்று பதவி யோகங்கள் அரசு பதவி யோகங்கள் போன்றவை நிரம்ப கிடைக்கப்பெறும். நன்றி, வணக்கம்.